நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 264வது திருநாமம் விவிக்தாய நமக. ஆயர்களுக்கெல்லாம் குலகுருவாக திகழ்ந்த கர்காச்சாரியார் ஒருமுறை ஆயர்பாடிக்கு எழுந்தருளிய போது ஆயர்பாடியை சேர்ந்த பாலகர்கள் எல்லோரும் அவரை சூழ்ந்து கொண்டு, நாங்கள் எங்கள் வீட்டு பெரியோர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டோம். அவர்களுக்கு அதற்கான விடை தெரியவில்லை. உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள சொன்னார்கள் என்றார்கள். அது என்ன கேள்வி என்று கர்கர் கேட்க, அங்கு நடந்த சம்பவங்களை சிறுவர்கள் விளக்கினார்கள். நம் ஊரில் வருடந்தோறும் இந்திரனுக்கு விழா எடுத்து படையல் சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளதல்லவா? இவ்வருட இந்திர விழாவுக்கு ஏற்பாடுகளை கடந்த வாரம் நம் ஊர் பெரியவர்கள் செய்து வந்தார்கள். அப்போது கண்ணன் அவர்களை தடுத்து, கோவர்தன மலையே நமக்கு பல வகைகளிலும் உதவியாய் இருப்பதால் அத்தனை பூஜைகளையும் அம்மலைக்கே செய்யுமாறு அறிவுறுத்தினான். அந்த அறிவுரையை ஏற்ற பெரியோர்களும் இந்திரனுக்கு பதிலாக கோவர்தன மலைக்கு பூஜை செய்தார்கள். அன்று மாலையே இங்கு லேசாக மழை தூரத் தொடங்கியது. அதை கண்ட மக்கள் தாம் செய்த பூஜைக்கு பலன் கிட்டி விட்டதாக எண்ணி மகிழ்ந்தார்கள். ஆனால் அம்மழை வலுக்க வலுக்க கல்மழையாக மாறியது. தனக்கு வருடா வருடம் செய்ய வேண்டிய பூஜையை செய்யாமல் விட்ட எங்களை துன்புறுத்தும் பொருட்டு இந்திரன் பொழிந்த கல்மழை அது என்று அப்புறம்தான் புரிந்தது. கல்மழை மேலும் திவீரம் அடைந்தவாறே ஒதுங்க இடமின்றி திண்டாடிய எங்கள் பெரியோர்கள் குழந்தைகளான எங்களையும் பசுக்களையும் அழைத்து கொண்டு கண்ணனை சரணடைந்தார்கள். அப்போது கண்ணன் தனது சுண்டு விரலாலே கோவர்தன மலையை தூக்கிவிட்டான். அந்த மலையை குடையாக தாங்கி பிடித்து கல்மழையிலிருந்து அவன் எங்களை எல்லாம் காப்பாற்றினான். ஒரு வார காலம் இவ்வாறு கண்ணன் மலையை குடையாய் பிடித்து நின்ற நிலையில் தனது தவறை உணர்ந்த இந்திரன் கண்ணனை வந்து சரணடைந்து கண்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டு சென்றான். இவ்வாறு நடந்தவற்றை சொன்ன சிறுவர்கள், ஒரு வார காலம் மலையை கண்ணன் தாங்கி பிடித்து நின்றான் அல்லவா, அவனுக்கு களைப்பு ஏற்படும் என்று நாங்கள் கருதினோம். சிறுவர்களான நாங்கள் தலா 10 பேர் கொண்ட 4 குழுக்களாக பிரிந்தோம். மலையின் நாற்புறங்களிலும் நாங்கள் நின்று கொண்டோம். கண்ணா, நீ கொஞ்ச நேரம் கைகளை இறக்கி ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் தாங்கி பிடித்து கொள்ளுகிறோம் என்று சொன்னோம். அவனும் அதை ஏற்றான். ஆனால் கண்ணன் தன் பிடியை தளர்த்தி கொண்ட போது எங்கள் தலையிலேயே மலை விழுந்துவிடும் போல இருந்தது. நாங்கள் 40 பேர் முயன்ற போதும் மலையை தாங்கி பிடிக்க இயலவில்லை. மீண்டும் கண்ணனே மலையை தாங்கி பிடித்து கொண்டான் என்றனர். மேலும் 40 பேர் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு மலையை கண்ணன் எப்படி தனி ஒருவனாக தூக்கினான்? இக்கேள்வியை முதலில் கண்ணனிடம் கேட்டோம். கண்ணா, நீ தேவனா, யக்ஷனா, கந்தர்வனா, சித்தனா, சாரணனா? உன்னை பார்த்தால் சாதாரண மனிதனாக தெரியவில்லையே என்று கேட்டபோது, நான் உங்களில் ஒருவன், நான் உங்களை போன்ற சாதாரண மனிதனே என்றான். அந்த பதிலை ஏற்க முடியாமல் எங்கள் வீட்டு பெரியோர்களிடம் இக்கேள்வியை கேட்டோம். அவர்கள் உங்களிடம் கேட்க சொன்னார்கள் என்றார்கள் சிறுவர்கள். கர்கர், கண்ணன் சாட்சாத் திருமாலின் அவதாரம். அவரது செயல்கள் மனிதர்களின் செயல்பாடுகளை காட்டிலும் வேறுபட்டதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். அவர் செய்வதை நாம் செய்து பார்க்க முயல்வதே தவறு. இதே ஆயர்பாடியில் உருவாகிய காட்டு தீயை கண்ணன் விழுங்கியதையும் காளிய நாகத்தின் தலையில் கண்ணன் நாட்டியம் ஆடியதையும் நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? அதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? அதுபோலத்தான் அவர் தூக்கிய மலையை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட தூக்க இயலாது. எனவே திருமாலின் அவதாரமான கண்ணனின் செயல்கள் அனைத்துமே மனிதர்களின் செயல்களை காட்டிலும் வேறுபட்டவை, உயர்ந்தவை.
பிறரால் செய்ய முடியாதவை என உணருங்கள் என்றார். விவிக்த என்றால் வேறுபட்ட என்று பொருள். மனிதர்களின் செயல்பாடுகளை விடவும் வேறுபட்டதான ஒப்புயர்வற்றதான செயல்களை உடையவராய் திகழும் திருமால் விவிக்த என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 264வது திருநாமம். விவிக்தாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் புரியும் செயல்கள் சிறப்பானவையாக அமையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.